ஹே ஃப்ரெண்ட்ஸ், கொடி பறக்குதா அப்படின்னு அந்த கொடியை பார்த்துட்டு நேராக அந்த காணிக்கையெல்லாம் செலுத்துவாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு அங்கே போகலான்னு பார்த்தா அங்கே அவ்வளோ கூட்டம். சரி போக முடியாது அப்படின்னு ரிட்டன் வந்துட்டோம். கடலுக்கு போயிட்டு கால் நினச்சிட்டு வந்தால் நல்லது நடக்கணும்னு ஒருத்தர் சொல்ல, சரி கடலுக்கு போவோம்னு சொல்லி போய்கிட்டு இருந்தோம். போகிற வழியெல்லாம் அவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கவுங்க வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. எல்லா ஒரு காரங்களும் வந்திருந்தாங்க. அப்புறம் சுற்றி நிறைய கடைங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு, ஜுவல்ஸு, ஸ்வீட்ஸு, டாய்ஸு, எப்பா நிறைய கடைங்க. சரி பர்ச்சேசிங் பார்ட்டை நெக்ஸ்ட் வந்து பார்த்துப்போம். நம்ம ஃபஸ்ட்டு கடலுக்கு போகணும்னு சொல்லி போய்கிட்டு இருந்தோமா, அந்த கடலை சுற்றி கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்களாம். கால் நினைக்கலையே நல்லது நடக்காமல் போயிட போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாச்சும் ஷார்ட் கட் இருக்கா நினச்சிட்டு வரதுக்கு அப்படின்னு சுற்றி பார்த்தேன். இந்த வெயிலில் எங்கேயும் போக முடியாது. சரி ரிட்டன் வந்துட்டேன். இப்போ பர்ச்சேசிங் மூடு தான். போய் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு கடையில் ஒரு பொருள் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடையில் என்ன ரேட் சொன்னாங்களோ இந்த எண்ட்லேயும் அதே ரேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. எப்படி இவங்களுக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கே கேட்டாலும் அதே ரேட்டு தான் தம்பி அப்படின்னு அவர் சொல்ல, சரி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. எப்படா வீட்டுக்கு போகணும்னு தோணுச்சு. வேலையாக வண்டி இருந்துச்சு. வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். டாடா.